அரவான் மகாபாரதத்தில் பாண்டவர்களின் வெற்றிக்காக பலி கொடுக்கப்பட்ட அர்ஜுனனின் மகன். இப்போ இங்கேயும் ஒரு அரவான் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறான். 2026 தமிழ்நாடு மாநில தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்காக பாண்டவர்களுக்காக போரிட ஆசைப்பட்டு வந்த அரவான் போலவே பாஜகவின் மாநில கட்சிகளின் சார்பு நிலையை மாற்றி தனித்து வளர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அண்ணாமலை பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் எதிரி கட்சிகளாக இருக்கலாம், ஆனால் தங்களை மீறி வேறு எந்த கட்சியும் இங்கே வந்துவிடக்கூடாது என்று செயல்படுவதில் இருவர்களுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. இந்த வகையில் பிஜேபி வந்துவிடக்கூடாது என்பதில் இரு கட்சிகளுக்குமே ஒருமித்த நோக்கு இருக்கிறது. ஆனால் கிரகச்சாரம் திமுக பலமாகவும் அதிமுக பலகீனமாகவும் போய்விட்டது. திமுகவை விட மோடி லேடி என்று சவால் விட்ட ஜெயலலிதா காலம் போல இல்லாமல் வாடி வதங்கி பலகீனப்பட்டு நிற்கும் அதிமுகவிற்கு தான் பாஜகவின் உதவி அதிகம் தேவை என்பதாலும் பிஜேபிக்கு எப்படியோ ஒரு கூட்டணி கிடைச்சால் போதும் என்பதாலும் இப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையை பலி கொடுத்து லாங் லீவ் அண்ணாமலை. இன்னொரு காலத்தில் இதே பிஜேபி எதனா போராட்டம் செஞ்சால் ஒரு 10 பேர் வருவாங்க கொடியை தூக்கிட்டு. கைது செய்து அழைத்து போகும்போது என்னப்பா ஒட்டுமொத்த கட்சியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு கேலி பண்ணுவாங்க. அது எல்முருகன் வருகைக்கு பிறகு மாறி அண்ணாமலை காலத்தில் பிரதான கட்சிக்கு இணையாக பார்க்கும் அளவுக்கு வளர்ந்தது. திமுக போன்ற இடதுசாரிகள் பிசாசு போல வளர்ந்து கொண்டிருக்கிறது பிஜேபி என்று சொல்லும் அளவுக்கு முன்னேறி கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் அண்ணாமலையை மாற்றி நயினார் நாகேந்திரனை தலைவராக்கி இருக்கு பிஜேபி. காரணம், பிரதான கூட்டணி கட்சியான அதிமுகவின் முக்கிய நிபந்தனையே அதுதானே. அண்ணாமலையின் தலை வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது பிஜேபி. அது மட்டுமல்ல, தேசிய அளவில் நீங்கள் பெரிய அண்ணன் என்றாலும் மாநிலத்தில் நாங்கள் தான் அண்ணன் என்று அதிமுக சொல்வதையும் ஏற்றுக்கொண்டு விட்டது பிஜேபி. தமிழகத்தில் ஏடிஎம்கே தான் என்டிஏவின் தலைமை. எது எப்படியோ அண்ணாமலை இல்லை. ஏற்கனவே பரிச்சயமான நயினார் நாகேந்திரன் தான் இப்போது தலைவர். ஆக இரு கட்சிகளும் ஒன்று கூடி செயல்பட எந்த தடையும் இருக்காது என்று நம்புவோம். வழக்கம் போல கூட்டணி குறித்து கேட்டாலே தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கே, 6 மாதம் இருக்கே, 1 மாதம் இருக்கேன்னு கூட்டணியை ஜவ்வு போல இழுக்காமல் தலைமை ஒன்று சொல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணி கட்சிக்கு எதிராக பேச, 3ஆம் கட்ட தலைவர்கள் முரண்டு பிடிக்க, உறுப்பினர்கள் ஒன்றுபடாமல் பிரிந்து நிற்க, பொதுமக்கள் இது பொருந்தா கூட்டணி என்று ஒதுக்கி தள்ள வாய்ப்பு கொடுக்காமல் இப்போதே கூட்டணியை ஏற்று ஒற்றுமையாக செயல்பட்டு உழைத்தால் ஒருவேளை பலி கொடுத்ததன் பலன் கிடைக்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சம்மற்றி அடி கொடுத்து அந்த கூட்டணியை, கொள்ளை கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். திமுக காங்கிரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா?